ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஓம்படி நம்ம கடைகளில் போய் வாங்காமல் வீட்டிலே எப்படி மொறுன்னு எவ்வளோ சூப்பராக செய்ய போகிறோம் பார்ப்போம் வாங்க. எல்லாம் சூப்பராக மொறுன்னு இங்கே பாருங்கள் எப்படி நொறுங்குது பாருங்கள். சூப்பரான ஓம்படி நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் வந்து ஒரு அகலமான வானல் எடுத்துருக்கேன். அகலமான ஒரு பேஷன், ஏதாவது ஒரு பாத்திரம் பெருசாக நமக்கு அகலமாக பிசைறதுக்கு, மாவு பிசைறதுக்கு ஒரு அகலமாக ஒரு யானம் வேணும். அதை எடுத்துருக்கேன். நான் கடாய் எடுத்துருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னாலும் நிறையா போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் 1 கப் அளவு கடலை மாவு போட்டிருக்கேன். அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு போட்டுடலாம். சால்ட்டு, இந்த 1 கப்பு மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கூட இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். ஏன்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடுங்க. இது எல்லாத்தையும் இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடாக ஊற்றணும். அப்போ தான் நல்லா நமக்கு ஓமப்பொடி மொறுன்னு வரும். கொஞ்சம் சூடும் பார்த்து, எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கை சூடும், கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனால் இல்லை ஒரு கரண்டியால் கூட தள்ளி விட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சம் தான், இப்போ சரியாயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் சூடாக ஊற்றினா தான் நமக்கு ஓமப்பொடி மொறுன்னு இருக்கும். அதுக்கு தான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருண்டையாக இருக்கிறதெல்லாம் உடச்சி அந்த எண்ணெய்லாம் எல்லா மாவுலையும் ஒன்றா ஈவனாக கலக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கையில் ஒட்டாமையும் வரும். இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஸ்டவ்வில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சூடாகட்டும்ன்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த ஓமப்பொடி அச்சு நைஸாக சின்ன கண்ணாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் கன்று கூட இருக்குது. நான் வந்து நைஸ் கன்று, சின்ன கன்று எடுத்துருக்கேன். முறுக்கு அச்சில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காயத்துக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி என்கிட்ட இதை மாதிரி முறுக்கு அச்சு தான் இருக்குது. உங்கள்கிட்ட வேறு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஓமப்பொடி கண்ணை எடுத்துக்கோங்க. அச்சு போட்டுட்டு இதில் எண்ணெய் தடவிக்கலாம். இது உள்ள எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு வந்து நல்லா விழும். நம்ம அழுத்தினோம்னா பிழிஞ்சோம்னா மாவு நல்லா அதில் விழும் எண்ணெயில். இதுலேயும் தடவிக்கலாம். மேல் அச்சு, பிழியிற அச்சு இதுதான். இதுலேயும் தடவிக்கலாம். எண்ணெய் நல்லா தழும்ப தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு கொஞ்சமாக எடுத்து இப்படி கொழுக்கட்டை மாதிரி நீட்டாக ஆக்கிக்கலாம். நமக்கு முறுக்கச்சில் போடுற மாதிரி நீட்டாக ஆக்கிக்கலாம். நல்லா மாவு இப்படி அழுத்தி விட்டுடணும். இப்போ தான் நம்ம பிழியும் போது நல்லா மாவு சலசலன்னு இறங்கும் அடியில். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும்.
இப்போ ஓம்படி பிழிஞ்சிக்கலாம். அப்படியே உடனே எடுக்க வேணாம், கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இது சட்டுன்னு சீக்கிரம் வெந்துடும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள், அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. நம்ம சின்ன கன்று நைஸ் கன்று எடுத்ததுனால சீக்கிரம் வந்துடுச்சு. எடுத்துடலாம், எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கடையில் போய் பொட்டலம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டிலே டக்குன்னு கடலை மாவு அரிசி மாவு இருக்குங்களா, எண்ணெய் இருக்குங்களா, டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்க, இதை அப்படியே உடச்சி, இதை தான் ஓம்படின்னு கடையில் விற்கிறாங்க, உடச்சிக்கலாம். அப்புறமா இப்போ அடுத்த பேட்சும் பிழிஞ்சு விட்டுடலாம். கையில் கொஞ்சம் ஆவி அடிக்கும், கொஞ்சம் பார்த்து பிழியணும். நான் வந்து அந்த ரவுண்டாக பிழியில் உடைக்க தான் போகிறேன், அதனால தான் இப்படி பிழிகிறேன். உடச்சி கடையில் வைக்கிற ஓம்படி மாதிரி உடச்சி தான் வைக்க போகிறோம், அதனால தான் இந்த மாதிரி பிழிகிறேன். டக்குன்னு வந்துடுச்சு பாருங்கள், அந்த சலசலப்பு உடனே அடங்கிடும். சூப்பரான ஓம்படி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களே ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே டக்குன்னு செஞ்சு வச்சிட்டோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்சு சுத்தமாக வீட்டில் செஞ்சு கொடுத்தன்ற சந்தோஷமும் நமக்கு இருக்கும். அவ்வளோதான், எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ஓம்படி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கர முறுன்னு ஓம்படி வீட்டிலே செஞ்சுருக்கோம். கடைகளில் போய் வாங்காமல் நம்ம சட்டுன்னு வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செய்கிறோம். கடைகள்லாம் பாமாயில் செய்வாங்க, நம்ம வீட்டில் நல்லெண்ணெயில் செய்வோம். சூப்பராக மல்லாட்டு எண்ணெய், நல்லெண்ணெய்ன்றது சுத்தமான எண்ணெய்ன்றது அப்படி சொல்கிறேன். மல்லாட்டு எண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் எதில் வேணாலும் செய்யலாம். கடைங்கள்லாம் பாமாயில் அதுவும் காய்ச்சி இப்போ இன்றைக்கி பொட்டலம் போடுற எண்ணெயில் மறுபடியும் மறுநாள் அதிலே செய்வாங்க. அது உடம்புக்குலாம் ரொம்ப கெடுதல். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க, சூப்பராக நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்க நல்ல பொருள் சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நான் நைஸ் கண் போட்டதுனால நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும். நான் சாப்பிட்டு காட்டுறேன். செம்ம சூப்பருங்க, செம்ம சூப்பர். நல்லா மொறுன்னு இருக்குது. அதோட கூட கருவேப்பிலை நான் கார்னிஷ் கருவேப்பிலை வறுத்து போட்டிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.